லெப்பர்ட் அங்கே வருங்களா? அங்கே லெகட் சைடு. ஓகே, பின்னால் மயில் போருங்க. ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே எலிஃபண்ட் வளையம். டைம் பார்த்தீங்கன்னா 11:50ங்க. ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். காலை இந்த சரி பேர்ட்ஸோட சிங்கிங் சவுண்டுங்க. டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸோட சவுண்டு காலுங்க. டீரி உள்ள குரூப் ஃபஸ்ட் இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்துங்க ஃப்ரெஷ்ஷு ஃபுட் பிரிண்ட்டுங்க. டைகரோடது, ஸ்லாத் பியரோடது. எந்த டைமில் அனிமல்ஸ் நிறைய பார்க்க முடியுங்க? காலையில் மான்குடி இங்கே எல்லாம் பார்க்க முடியலைங்க. எதனாலங்க? டின்னருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருந்தது, பிளேஸ் இல்லைங்க. ஸோ கொஞ்ச நேரம் சொல்லலான்ட்டு இங்கே ஏதோ இன்டோர் கேம்ஸ் இருக்காமா, என்னென்ன கேம்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாங்க. ரிசப்ஷன் செக்இன் பண்ண வரைக்கும் இங்கே தான் வருவோம். இங்கே வந்து இன்டோர் கேம்ஸ் வந்து டிடி, அப்புறம் இந்த மாதிரி செஸ்ஸு, அது நம்ம நல்லா நிறையா இருக்குங்க ஆக்டிவிட்டீஸு. இப்போ கேரம் இருக்கு, நல்லா சில்லு சில்லுன்னு இருக்குங்க. காற்று அப்படியே அடிச்சு வண்டு லைட்டு போட்டால் இந்த மாதிரிலாம் வரும். கை வைக்கக்கூடாது அப்படி இல்லை. நைட்டில் பூச்சி இருக்கு, நைட்டில் போய் தொட்டீங்கன்னா பூச்சி எதாவது இருந்தால் கடிச்சிடும். ஆமாம், இப்போ இங்கேருந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமம். காட்டுக்குள்ளே இருக்கும், கை கால் வச்சுட்டு கம்முனுக்கு. ஆமா, நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது பிடிச்சிருவோம். வண்டாகட்டும், எந்த வைல்ட் அனிமல் ஆகட்டும், நம்ம ஒன்று பண்ணா 2 பண்ணி விட்டுருவோம். எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வைல்ட் அனிமல்ஸ்க்கு. லெப்பர்ட் அங்கே வருங்களா? அங்கே லெகட் சைடு. ஓகே, பின்னால பார்த்துருக்கீங்க. வேற எதுவும் யானை, எலிஃபென்ட்லாம் வந்து? டைகர் இல்லை, எலிஃபென்ட்லாம் வந்து ஸ்ட்ராபெரி இல்லை. ஓகே, spotted deer and சாம்பார் leopard. Not leopard, then wild dogs. Wild dogs வந்துருக்கு உள்ளுக்குள்ள. Wild dogs இருக்குன்னு ரிஸ்க் ஆச்சுங்க. இங்க இருக்கிறவங்க leopard, spotted deer, wild boar, அப்புறம் wild dogs கூட வந்திருக்குங்களாமாங்க. உள்ள டைகரோ ஸ்லாத் பீரோ எல்லாம் வந்ததில்ல. எலிஃபென்ட் கூட வந்தது. சாம்பார் டீரா என்ன பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் ஃப்ரை ஐட்டம்ஸ், டால், கிரேவி, ரசம், வெஜ் பிரியாணி மாதிரி இருக்குங்க. ரைஸு, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, சிவங்க சாப்பிட்றாங்க. பின்னால் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தாங்க, பள்ளம். இங்கே லெப்பர்ட் எல்லாமே வரலாங்க. வரலாம், யாரும் இல்லாத டைமில் கண்டிப்பாக வரும். மயில் போருங்க ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே அழகா இருக்கா ஆகுது பாரு. நைட்டில் இவங்க பிஸி ஆயிடுவாங்க. டே டைம்லையும் பார்க்க முடியுது நிறைய. மார்னிங் டைம்ல தான் அதிகமாக பார்க்க நைட் டைம்லயும் இருக்கு. எல்லாம் மறைஞ்சிருக்கும், நைட்ல நமக்கு தெரியாது. சிறுவப்பழம் ஜெயலலில் பார்த்தீங்கன்னா இந்த பழம் தான் அதிகமாக வைப்பாங்க. குட்டி பழங்க, ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் நினைக்கிறேன் குட்டி பழம் நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருக்கும். நம்ம ஸ்டே பண்ணிக்கிற ஸ்டே பேர் பார்த்தீங்கன்னா லாகட் ஸ்டேங்க. அங்கே இருக்குங்க. நைட்டில் பாருங்கள் எப்படி தேக்கில் அடிக்கும். ஸ்டார் செடி நம்ம ஸ்டேக் ஓ இங்கே தெரியாது, இங்கே அடி இதாங்க ஸ்டே, லாகட் ஸ்டே. அங்கெல்லாம் லெப்பர்ட் வந்திருக்குங்க நைட்டில். இது ஒரு மலை, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளம், அப்புறம் எகைன் மலை, அப்படியே மலை தொடர்களாக தாங்க இருக்கும் இந்த ஃபாரஸ்ட்டு. இதுதாங்க லாகட் ஸ்டே. இதே மாதிரி நம்ம உள்ளே இருக்குதுங்க நம்மளுக்கு. 2-3 இருக்கு. எல்லா இதுக்கும் இந்த மாதிரி படுத்துக்கிறதுக்கு நெட்டு மாதிரி கட்டியிருக்காங்க. கீழே பாருங்க எத்தனை ஸ்டெப்ஸ் தனியாக இருக்குதுங்க. ஒன்லி நேச்சர் சவுண்ட், பூச்சிக சவுண்ட்.
எனி அனிமல் சவுண்ட், வவால் சவுண்ட், பேர்ட் சவுண்ட், வவால் சவுண்ட். நோ டிஸ்டர்பன்ஸ். வந்தது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிற அப்படிங்க சிவ. நல்ல மரங்க, அப்படியே படுத்து மரத்துக்கு கீழே நிட்டு நைட்டில் காற்று சொல்லவா வேணும். அப்படியே சிலுன்னு அடிக்குங்க. பின்னால் பாருங்க சாம்பார் டீரு, ஸ்பாட்டர் டீரு, லெப்பர்ட் எல்லாமே இந்த வழியாக வருங்க. கூட வந்துச்சு. டைகர், ஸ்லாத் பேர் எல்லாம் வந்தது இல்லைங்க. வைல்ட் டாக் கூடி வந்திருக்குதுங்கிற மாதிரி சொன்னேன். சரிங்க. எலிஃபென்ட் வருமா? அதாவது எலிஃபென்ட் வரலையாமா? வந்ததில்லை. கரடி கரடி வந்ததில்லை. திருவா போய் படுக்கலாம். அதாங்க எப்படி இருக்குன்னு பாக்குற மாதிரி இருக்கு. நம்ம ஜன்னல் வழியாவே பார்க்கலாங்க. பட் நைட்டில் அந்த நெட்டு விண்டோ ஓப்பன் பண்ணோம்னா பூச்சியெல்லாம் உள்ள வந்துருங்க. வெளியே வந்து பார்க்கறது பெட்டருங்க. பூச்சி உள்ள போட்டுருங்க. ஓப்பன் பண்ணோம் சார், அந்த மாதிரி ஓப்பன் பண்ணவே வந்துடும். மரத்தில் லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம நைட்டு வெடி வரைக்கும் வேணாலும் இது யூஸ் பண்ண முடியும். வேற லெவல் ஸ்டேங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. ஸ்டே ஒர்த்து தான், பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். கண்ணு மாதிரி தெரியுங்க. பவர் பேக்கப் இருக்கா? இங்க பவர் பேக்கப்பு இருக்கு. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம்னா நைட்டில் கட் ஆயிடும். அவ்வளோதான். நான் ஆஃப் பண்ணி வச்சேன் கொஞ்ச நேரம். பவரை வந்து கரெக்டாக அளவாக யூஸ் பண்ணுங்க. இங்கே சோலாரு சப்போஸ் பகல்லினா நம்ம சொன்னால் வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி கொடுப்பாங்க ஒரு மணி நேரத்துக்கு. அப்புறம் நமக்கு பேக்கப் ஏறிக்கும். நைட்லினா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேங்க. பவர் ப்ராப்ளம் கண்டிப்பாக வருங்க. பட் அவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணால் ஒரு ஃபேனு லைட்டு அளவாக யூஸ் பண்ணால் நைட் ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:50ங்க. ஏதாவது அனிமல்ஸ் இருக்குதான்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க. அனிமல்ஸ் எல்லாம் ஒன்றைங்க ஆனுங்க. ரொம்ப ரேர் போலைங்க, எப்பாவது வரும் போல. காலையில் பார்த்தீங்கன்னா 5:40ங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேக்குடி தாங்க. ஜேஎல்ஆரோட வைல்டர்னஸ் கேம்புங்க. காலையில் எந்திரிச்சதையும் பேர்ட்ஸோட சிங்கிங் சவுண்டுங்க. டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸோட சவுண்டு, பூச்சிக சவுண்டு, வேறு லெவல் நேச்சர் சவுண்டுங்க. இன்றைக்கி வந்து மார்னிங் சஃபாரி கிளம்பிட்டோம் 5:45க்கு. என்ன மாதிரியான வைல்ட் அனிமல்ஸ்லாம் பார்க்குறேங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ கன்டினியூஸாக பாருங்கள். கேக்குடி வைல்டர்னஸ் கேம்ப் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் நடுவில் இருக்குதுன்னாங்க. ஜிம் கார்பெட்டுக்கு அடுத்தபடியாக வந்து இங்கே தான் வந்து ஃபாரஸ்ட்டோட சென்டரில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜா அவரோட ப்ராப்பர்ட்டி தாங்க. ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மெல்லாம் வந்து தங்குற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. உண்மையிலே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஃபுல் நேச்சர், பேர்ட்ஸு, வைல்ட் லைஃப் என்விரான்மெண்ட்டுங்க. காலுங்க. ஆமாம். இந்த பேர்ட் சிங்கிங் சவுண்ட் போடுறதுங்க. அது இந்த சவுண்டு ஒரு சில ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் கேட்குங்க. பாட்டு பாடுற மாதிரியே வருங்க ஃப்ளோவில். ஓகே ஓகேங்க. ஓகே ஓகேங்க. ஓகேங்க. இது வந்து இப்போ ஃபாரஸ்ட் நடுவில் இருக்குங்க. மித்த ஜேஎல்ஆர் கம்பேர் பண்ணும்போது. ஆமாம், நேச்சருங்க. அனிமல் சைட்டிங்கெல்லாம் எப்படிங்க இங்கே உள்ள? சம்டைம்ஸ் லெப்பர்டெல்லாம் வருங்கிறாங்க இங்கேங்க. கிடையாதுங்க. சேஃப்டி பர்பஸுங்க. வேறு யாரையும் அட்டாக் பண்ணாதுங்க. ஃபுட் அதுக்கு அந்தளவுக்கு உள்ளே இருக்கிறதுனால ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி ஓப்பன் ஸ்பேஸ் நிறையா இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டே பண்ணிக்கிற இடத்துக்கும் அதுக்கும் ஒரு 50 feet க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஃபுல்லாக விசிபிலிட்டி நல்லா சேஃப் தாங்க. இதாங்க சஃபாரி வெஹிக்கிள். எல்லா பக்கம் ஒரே மாதிரியே தான் இருக்குது. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நேற்று நல்ல அனிமல்ஸ் சைட்டிங்க. பெரிய அனிமல்ஸ் பார்க்கலினாலும் நிறையா கார்ஸு, எலிஃபெண்ட்ஸோட வேறு லெவல் ஆக்டிவிட்டீஸு,
அதாவது ரோட்லேயும் பார்த்தா ரோடு கிராசிங்கு, அது போக தண்ணியில் போய் விளையாடுச்சு. ஃபீமேல் எலிஃபெண்ட்டு டஸ்கரில் குட்டி பார்த்தீங்கன்னா டஸ்கர். நமக்கு வந்து டஸ்கர் பார்க்கலன்னு சொல்ல முடியாது. நம்மளை பார்த்து லைட்டா ஓடி வந்துச்சு, ஆனா ஒன்றும் பண்ணல. ஒயில் போர் ஸ்பாட்டட் டீஸுங்க. பக்கத்துலேயே ஜெயிலர் கேம்புக்கு முன்னாடியே வெளியே வந்து நின்னா பார்க்கலாம் ஒயில் போருங்க. ஒரு டீஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஃபாரஸ்ட்குள்ளார ரொம்ப டென்ஸாக இருக்கிறதுனால உள்ளே இருந்தால் தெரியாது. இது வந்து ஓப்பன் ஏரியா, வாட்டர் ஹோல்டர் இருக்குது பக்கத்தில். தண்ணி ஒடிக்க வந்திருக்கு எத்தனை ஒயில் போர். ஒயில் போரோட பர்மனன்ட் பிளேஸ்னே சொல்லலாம். அந்த டீர் இவ்வளோ குரூப்பை ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன். இங்கேருந்து பெருசாக பார்க்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தாங்க. ஹில்ஸ் ஏறுவோம் இறங்குவோம், மலைத்தொடர்கள் மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவோம். ஒரு மலையில் ஏறி இன்னொரு மலைக்கு போய் மறுபடியும் வேற ஒரு மலையில் இறங்கி. இந்த ரோடு டைரெக்டாக எங்கன்னா போகுது? ஓகே ஓகே. பிஆர் ஹில்ஸ் ரோடு தாங்க கன்னியூ. சஃபாரி டிக்கெட் கவுண்டர் வழியாக போயிட்டு அங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சேம் ட்ராக் தாங்க. நேற்று ஈவினிங் போனால் அதே ட்ராக்ல தான் நம்ம பேங்க். இந்த பக்கம் பள்ளங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக ஹில்ஸ். டைகர் போயிருக்குங்க. டைகரோட ஃபுட் பிரிண்ட் டைகர் பக்கமாக இருக்கு. டைகர் பக்கமாக இருக்கு. டைகர் இந்த வழியாக போயிருக்குங்க. மார்னிங் நைட்டான்னு தெரியல. டைகர் போயிருக்கு. டைகர் இந்த வழியாக போயிருக்குங்க. நைட்டா மார்னிங்கான்னு தெரில. ஃப்ரெஷ் ஃபுட் பிரிண்ட்டு தான் பக்கமாக இருக்கு. தெரில, நம்மளால் டைகர் சைட் பண்ண முடியும். ஸ்லாத் பேருங்க. ಅಲ್ಲಿ ಬಂದಿದೆ ಈ ಕಡೆ ಮೇಲು. ಅಲ್ಲೊಂದು ಎರಡು ಇದಿತ್ತು ಅಷ್ಟೇ. ಇದು ಕರಡು. ಅಂದ್ರೆ ನಾನು ಫಸ್ಟ್ ನೋಡಿದ್ನಲ್ಲ ಅಲ್ಲಿ, ಇದು ಕರಡಿದೆ. ಕರಡಿ வேற லெவல் காத்துங்க காலையில். ஜென்ரல் காற்று. ஒரு பேர்ட் இருக்கு. ಇದೆಲ್ಲ ಮಲಬಾರ್ ವಿಸ್ಲಿಂಗ್ ಥ್ರಶ್ ಕಾಲ್ ಸೌಂಡ್. ವಿಸ್ಲಿಂಗ್. ಓ, ಮಲಬಾರ್ ವಿಸ್ಲಿಂಗ್ ಥ್ರಶ್. ಇಟ್ಸ್ ಎ ಬರ್ಡ್.
ಇದರಲ್ಲಿ 2 ಕ್ಯಾಮ್ರಾ ಇದೆ. நம்ம காலையில் சஃபரியில் ஃபஸ்ட் எடுத்தையுமே ஃப்ரெஷ்ஷு ஃபுட் பிரிண்ட்டுங்க, டைகரோடது, ஸ்லாத் பியரோடது, அது போக பேர்ட்ஸ் நிறைய பார்க்க முடியுதுங்க. கிங்ஃபிஷரு, அவுல், அப்புறம் வாட்டர் பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க முடியுதுங்க. மரங்கொத்தி கூடி ஸ்பாட் ஆச்சு. நம்மளால் எடுக்கும் போது வீடியோ டக்குன்னு பறந்துருச்சு. ಬಂಡೇ ಇದೆ ಅವರು ಏನಾದ್ರು ಇದ್ರೆ ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸ್ತಾರೆ. ಮಾರ್ಕಿಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ. எந்த டைமில் அனிமல்ஸ் நிறைய பார்க்க முடியுங்க இங்கே? இதுதான் பெஸ்ட் டைம் சார். பெஸ்ட் டைமுங்க. இது சம்மரு திடீர்னு முடிஞ்சிருச்சுங்க. ஃபுல்லாக மழை வந்ததுனால பந்திப்பூர் கபினி எல்லாம் போனால் இப்போ சம்மர் தான். கபினிலலாம் நல்லா சைட் ஆகுதுங்க. பந்திப்பூர்லேயுமே அந்தளவுக்கு இல்லைங்க. எலிஃபென்ட்ஸ் தான் நிறையா ஆகுது. நேற்று டைகரில் கூட எல்லாம் பார்த்துருக்கேன். பந்திப்பூர்லேயும் ஓகே. நான் நேற்று காலையில் சஃபாரி போனேங்க. ஜெயலர் கிடைக்கல சார். ஒன்றும் கிடைக்கலைங்க. யானை வேணால் கூட்டம் கூட்டமாக இருக்குதுங்க. கார்ஸு 100 கணக்கில் வரலாங்க இந்த டைம். நேற்று இங்கேயுமே நல்ல சைட்டிங் காருங்க.
மங்கி மாதிரி ஜாயின் பண்ணுங்க பயங்கர ஒரு மாத்திரம் இன்னொரு மாத்திரம் தாண்டு பர்மிஷன் இல்லைங்க. நேராக போனால் கோர்ஜோன். அங்கெல்லாம் அனிமல்ஸ் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குங்க. தெரியாதுங்க உள்ள என்ன இருந்தாலும். காலையில் மான் கூட இங்கே எல்லாம் பார்க்க முடியலைங்க. எதுனாலைங்க? மான் ஸ்பாட்டட் டீஸு. ஆமாம், இங்கெல்லாம் வராதுங்க. அங்கே முன்னாலேயே இருக்குது. இங்கே ஓகே. சாப்பிட்றதுக்கு அதுக்கு தேவையானது இல்லைங்க. ஓகேங்க. ஸ்பாட்டட் டீஸு அங்கே முன்னாலேயே இருந்தது. இங்கெல்லாம் ஒன்று கூடி காணோம். அது சாப்பிட்ற ஃபுட்டு இங்கே இல்லையாமா, அதனால தான் அது இல்லை. பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இட்லி வடை, கேசரி, ஆம்லெட். குட்டி குட்டி எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். ரூம்லேருந்தே பார்க்க முடியுதுங்க நிறையா லங்கூர்ஸ் எல்லாம். இங்கேருந்து செக் அவுட் ஆகி கிளம்பிட்டேங்க. கேக்குடி ஜெயில் லாஸ்ட்டு. இப்போ இங்கே ஸ்டே பண்ணுற இடத்துலையே மானு, ஒயில் போர்டு, டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸு, லங்கூர். ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. ஃபுல்லாமே ஹில்ஸு, ஆப்ரோடு. பட் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கேக்குடி ஜெயிலேருந்து கிளம்பிட்டேங்க. இங்கே வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் ரூம் பக்கத்துலேயே பார்க்க முடியுதுங்க. ஸ்பாட்டட் டீஸ் இருந்தது, லங்கூர் இருந்தது. நம்ம கிளம்பும்போது ரோடு ஹில்ஸில் 3/4 ரோடு நல்லா இருக்குதுங்க. மேலே கீழே வந்து ரோடு மோசமாக தாங்க இருக்குது. இறங்கும்போது ரைட் சைடு ஃபுல் பல்லுங்க. பயங்கர ஹில்ஸ் வியூ வேறு லெவலில். ஃபாரஸ்ட்